இன்றைய முக்கிய செய்திகள். நாகூர் தொகுதிக்குட்பட்ட கொம்மந்தாமேடு கிராமத்தில் வசித்து வரும் மோகன சந்தர் என்பவரின் மகள் கனிஷ்கா அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு சமூக சேவகர் ரீகன் ஜான்குமார் அவர்களை சந்தித்து தனக்கு தேசிய அளவில் வில் அம்பு போட்டியில் வெற்றி பெற ஆர்வமுள்ளதாகவும் அப்போட்டிகளில் பங்கு பெறுவதற்கு பயிற்சி செய்யவும் ஏதுவாக ஆர்ச்சரி கிட் வழங்கிடுமாறு கேட்டுக்கொண்டார். அந்த மாணவியின் விளையாட்டு திறனையும் ஆர்வத்தையும் கண்டு அந்த மாணவியை ஊக்குவிக்கும் பொருட்டு அவருக்கு ஆர்ச்சரி கிட் வாங்குவதற்காக ரூபாய் 50,000 வழங்கினர். பின்னர் மாநில அளவிலான ஆர்ச்சரி போட்டியில் கலந்து கொண்டு புதுச்சேரியில் மாநிலத்தில் முதல் பரிசு பெற்றுள்ளார். அந்த விருதை கொண்டு வந்து ரீகன் ஜான்குமார் அவர்களின் கைகளால் பெற்றுக்கொண்டார். மேலும் அம்மாணவி தேசிய அளவில் நடைபெறவுள்ள போட்டியில் கலந்து கொள்ள உள்ளார். மேலும் தேசிய அளவில் சாதிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒலிம்பிக்கில் விளையாடி நமது நாட்டுக்காகவும் நமது புதுச்சேரி மண்ணுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக பதக்கங்கள் பெற்றிட வாழ்த்தினார் ரீகன் ஜான்குமார் அவர்கள். மேலும் பாகூர் தொகுதியில் உள்ள அனைத்து திறமையான விளையாட்டு வீரர்களும் மிகவும் நிதானமாக அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது என்று தெரிவித்தார். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களில் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட கடலூர் மாவட்ட டிக்டோ ஜாக் அமைப்பினர் 250க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க கோரியும் அரசாணை 243 ரத்து உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி சான்றோர்குல கிராமணியார் நாடார் சபை சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சான்றோர்குல கிராமணியார் நாடார் சபையின் மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் பாலாஜி திரையரங்கிலிருந்து ஊர்வலமாக சென்று ராஜதேட்ட சதகத்தில் உள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சான்றோர்குல கிராமணியார் நாடார் சபை செயலாளர் சங்கர், பொருளாளர் ஜெயராமன், துணைத் தலைவர்கள் திருச்சந்திரன், லிங்கராஜா, துணை செயலாளர் குருமூர்த்தி, பொருளாளர் பசுபதி, மாநில செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் மற்றும் நாடார் நிர்வாகிகள் ஏராளமான கிராமணியார் நாடார் நிர்வாகிகள் கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். கடலூர் மாநகராட்சி புதுப்பாளையம் பகுதி 19வது வார்டு முத்துக்குமரன் தெருவில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு பல்வேறு இடங்களில் கழிவுநீர் வழிந்து துர்நாற்றத்துடன் கழிவுநீர் குடியிருப்பு பகுதிகளில் செல்லும் அவல நிலை ஏற்படுகின்றது. மேலும் இதனால் தொற்று நோய் பரவும் தன்மை உள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் வேதனை அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர்.
செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.